Hello students, welcome to our channel. 12th Maths chapter 1 ல இருக்க 1.1 நீங்க பார்க்கிறதுக்கு முன்னாடி அதுல இன்ட்ரோடக்ஷன் நீங்க பார்த்துக்கணும். ஓகேவா? ஏன்னா 1.1 ல இருக்க ஃபுல்லாவே பேசிக் சம்ஸ் தான் இருக்கும். அதுக்கு நீங்க என்னென்னலாம் இன்ட்ரோ 2x2 மேட்ரிக்ஸ் என்ன 3x3 மேட்ரிக்ஸ் என்னன்னு பார்க்கணும். ஓகேவா? இந்த வீடியோல நம்ம இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல 1.1 ல இருக்க சம்ஸ் பார்க்கலாம். சாப்டர் 1 அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினேஷன். இப்போ மேட்ரிக்ஸே பாத்தீங்கன்னா 2x2 மேட்ரிக்ஸ் இருக்கு, 3x3 மேட்ரிக்ஸ் இருக்கு. ஓகேவா? இப்போ கொஸ்டின்ல வந்து அட்ஜாயின் கேக்குறாங்க. ஒரு ஏவோட மேட்ரிக்ஸை கொடுத்துட்டு அட்ஜாயின் கேக்குறாங்கன்னா, அதாவது ஏவையும் டியும் டயகனலா சேஞ்ச் பண்ணிடுவீங்க. தென் பியும் சியும் மைனஸால போடுவீங்க. அதாவது இங்க ஒரு 2 3 இருக்குன்னா அட்ஜாயின் பாத்தீங்கன்னா -2 -3 வரும். ஓகேவா? இது வந்து 2x2க்கு. அதுவே 3x3 மேட்ரிக்ஸா இருக்கும்போது adjoint A equal to A of ij transverse. adjoint A equal to நீங்க இதை வந்து பேசிக்கா ஃபார்முலா மட்டும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல அதோட சம்ம பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியா புரியும். adjoint A equal to பிளஸ், அதாவது பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் ஆல்டர்னேட்டிவா சைன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். M11 M12 M13 M21 M22 M23 M31 M32 M33 இதுக்கு ஓல்ட் ட்ரான்ஸ்வர்ஸ் எடுப்பீங்க. ஓகேவா? இது அப்படியே ஒரு வேல்யூ வருமா? அது வந்து A11 A12 A13 A21 A22 A23 A31 A32 A33 இதுக்கு ட்ரான்ஸ்வர்ஸ் என்ன பண்ணுவீங்கன்னா ரோவா இருக்கிறத காலமா எழுதுவீங்க. அப்பனா A11 A12 A13 A21 A22 A23 then third row A31 A32 A33. ஓகேவா? இப்போ நீங்க 2x2க்கு எப்படி அட்ஜாயின் கண்டுபிடிக்க பார்த்துப்பீங்க. 3x3க்கு எப்படி அட்ஜாயின் ஃபார்முலா மட்டும் சொல்லிருப்பேன். நெக்ஸ்ட் சம் பார்க்கும் உங்களுக்கு ஈஸியா புரியும். இப்போ கொஸ்டின்ல வந்து A இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்க. அப்படின்னா அதோட ஃபார்முலா வந்து A இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை டிட்டர்மினன்ட் ஆஃப் A இன்டு அட்ஜாயின்ட் A. ஓகேவா? தென் கொஸ்டின்லயே அட்ஜாயின்ட் A வை கொடுத்துட்டு ஃபைண்ட் A ஓட வேல்யூ கேக்குறாங்கன்னா A ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் 1 டிவைடட் பை ரூட் ஆஃப் determinant of adjoint A into adjoint A. கொஸ்டின்ல adjoint A கொடுத்துட்டு A inverse find out பண்ணனும்னா A inverse equal to plus or minus A inverse equal to plus or minus 1 divided by root of determinant of adjoint A into adjoint A. இந்த வீடியோ நம்ம என்ன பார்த்திருக்கோம்னா 1.1க்கு முன்னாடி இருக்க இன்ட்ரோடக்ஷன் பார்த்திருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோல 1.1ல இருக்க சம்ஸை பார்க்கலாம். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு 12th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிருங்க. Study smart education, right way for your dream course.